16வது வசனம், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றையும் நினைத்து பாருங்கள். ஆமென். அவர் நினைத்திருங்கள், நினைத்து பாருங்கள் என்று நம்மோடு சொல்லுகிறார். அவருடைய முற்பிதாக்களுக்கு நம்முடைய முற்பிதாக்களுக்கு இல்ல, நம்முடைய முதற்காலத்தில் அவர் நமக்கு செய்த காரியங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நினைத்து பார்த்து அவர் நமக்கு நன்மையை வல்லமையை நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17, அவர் யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, ஆண்டவராகிய தெய்வம் நீ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் உனக்கு தந்த உடன்படிக்கையும் அவர் உனக்கு தந்த நிச்சயத்தையும் நீ ஆண்டவரோடு உறுதிப்படுத்தி கொள்ள நீ கடமைப்பட்டவனாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 18, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். நிச்சயமாக இந்த 8வது மாசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கானான் தேசத்தில் கர்த்தராகிய தெய்வம் நாட்டப்பட்ட விருட்சங்களின் கனிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்க தருவேன் என்று சொல்லி அதை கொடுத்தது போல இந்த தேசத்தில் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை கர்த்தர் கூட இருந்து யுத்தம் செய்து அதை உங்களுக்கு புசிக்க இல்ல அனுபவிக்க தருவேன் என்று வாக்கு தருகிறார்.